ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 16ல் அரபிக் ஷேப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் போட்டுக்கணும். நம்ம ஆல்ரெடி எல்லாமே பார்த்த எலமெண்ட்டு தான். அந்த ஸ்பைரல் மேலேயே வந்து மேங்கோ போட்டுக்கணும். மேங்கோ போட்டுட்டு அதை நான் எப்படி சொல்லியிருக்கேன், மேலேருந்து தானே கீழே வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் மேங்கோ போடும்போது. அதனால் மேலேருந்து கீழே கொண்டு வந்து மேங்கோவை அந்த ஸ்பைரலோட ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஜாயின் பண்ணதும் ஒரு மேங்கோ ஷேப் கிடச்சிருச்சு. ஒரு ஸ்பைரலோட ஒரு மேங்கோ ஷேப் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பெட்டல்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா? தாமரைப்பூ ஷேப்பில் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். தாமரைப்பூ இதழில் வந்து பெட்டல் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பெட்டல் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த பெட்டலை தான் வந்து இதில் நான் இப்போ போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைன் போட்டு அதில் வந்து ஒரு குட்டி டாட் எப்படி வைக்க சொல்லியிருக்கேன், நல்லா ப்ரெஷர் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த மாதிரி வைங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பெட்டல் பார்க்கலாம். நம்ம பெட்டல்ஸில் பார்த்ததே தான், ட்ரையாங்கிள் ஷேப் பெட்டல்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த பெட்டலும் போடணும். கொஞ்சம் பெரிய சைஸில் போடணும். அதே மாதிரி மறுபடியும் ஒரு லைன் போட்டுட்டு மறுபடியும் ஒரு டாட் வைக்கிறோம். அதனால தான் நான் வந்து எல்லாமே வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ டிசைன்ஸ் கொண்டு வரும்போது அப்போ தான் நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி எல்லாமே போல்டு பண்ணிவிடுங்க. நான் எல்லா கிளாஸ்லேயுமே போல்டு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த போல்டு பண்ணுனா மட்டும்தான் நமக்கு ஒரு டிசைன் வந்து நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். அதனால தான் வந்து எல்லா டிசைனுக்குமே வந்து நான் போல்டு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஷேப் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஷேப் எப்படின்னா, ஒரு திலகம் மாதிரி, ஒரு தாமரைப்பூ இதழ் மாதிரி தான். குட்டியாக ஒன்று போட்டுட்டு, குட்டி திலகம் ஒன்று போட்டுட்டு, அது மேலேயே கொஞ்சம் கேப் இருக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கு மேலேயே ஒரு திலகம் போடணும். ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ இந்த மேலே கோபுரம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த இதழ்கிட்ட அதுக்கிட்டேயும் ஒரு திலகம் ஷேப் போடணும். அதாவது அந்த இதழ் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதிலே பாருங்கள், ஒரு குட்டி ஹம்ஸ் நம்ம போடுவோம்ல, அதே மாதிரி இது பெரிய ஹம்ஸு. கொஞ்சம் பெரிய ஹம்ஸாக போட்டு கீழே வந்து நம்ம மேங்கோ மாதிரி கொண்டு வந்துடணும். 3 ஹம்ஸு. இப்போ கணக்கு வச்சுக்கோங்க. இந்த சைடு 3 ஹம்ஸ் போட்டிங்கன்னா, இந்த சைடு 3 ஹம்ஸ் இருக்கணும். அந்த சைடு 4 போட்டிங்கன்னா, இந்த சைடும் 4 இருக்கணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஹம்ஸ் முடியுதா? இந்த ஹம்ஸ் முடியறதுலேருந்து நம்ம அப்படியே வளைச்சிட்டு வந்து எஸ் மாதிரி கொண்டு வரோம். என்ன சொல்லியிருக்கேன்? எஸ் மேங்கோ போடுறதுக்கு நம்ம கீழே இருந்து தான் மேங்கோ வந்து கொண்டு போய் மேங்கோ ஷேப்பில் முடிக்கிறதுக்கு நம்ம ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி பாருங்கள், கீழேருந்து மேலே கொண்டு போய் அந்த ஹம்ஸில் போய் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஷேப் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஷேப் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மேங்கோ ஷேப்பில் தலைகீழ வந்து எஸ் போட்டு நம்ம மேங்கோ எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துருப்போம். உங்களுக்கு இந்த மேங்கோ போட தெரியல அப்படின்னா, நான் டைப்ஸ் ஆஃப் மேங்கோ வந்து போட்டிருப்பேன். அந்த கிளாஸை பார்த்துட்டு இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மேங்கோ போட போகிறோம். அது வந்து ரொம்ப ஒல்லியான மேங்கோ தான். நம்ம ஆல்ரெடி அந்த வி ஷேப்பில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் இன்னுமே சன்னமான மேங்கோவாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த எட்ஜில் வந்து வி மாதிரி வந்து இதை அப்படியே கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல கீழே ரொம்ப கீழே லாங்காக கொண்டு வந்து அந்த பக்கமாக வளைச்சி விட்டுறோம். அந்த பக்கம் மூக்கு இருக்க மாதிரி வளைச்சி விட்டுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த மூக்குலேருந்து நம்ம இந்த ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு லைன் இருக்குது இல்லைங்களா? எப்படி இந்த லைன் போடலைனாலுமே நம்ம ஒரு லைன் போட்டு அங்கே ஒரு டாட் வைக்க தான் போகிறோம். அதனால் நம்ம ஒரு லைன் போட்டு டாட் வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இந்த பக்கத்து மேங்கோ இருக்குது இல்லைங்களா? இப்போ சின்ன மேங்கோ போட்டோம் இல்லைங்களா? அதில் வந்து ஒரு லைனு, அதுவும் 1/2 இன்ச் கேப் இருக்கணும். அதுலேயே ஒட்டி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேங்கோவும் இந்த லைனும் வந்து மெர்ஜ் ஆகிடும். ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஓகேங்களா? இப்போ அந்த லைன் போட்டுட்டு அதில் வந்து ஹம்ஸ் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த ஷேப்பில் 3 போடுங்க. நான் ஆல்ரெடி வைன் சொல்லியிருப்பேன். 3 மட்டும் போடுங்க, 3 டைம்ஸ் மட்டும் போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த ஷேப்பில் வந்து 3 மட்டும் போடுங்க. ஓகேங்களா? நெகட்டிவ் ஸ்பேஸில் 1 போட சொல்லியிருப்பேன். இப்போ இந்த அரபிக் ஷேப்பில் வந்து 3 போடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ நெக்ஸ்ட்டு ஷேப் பார்க்கலாம். ஒரு ஸ்பைரல் போடுறோம். அதில் வந்து ஒரு லோட்டஸோட பெட்டல்ஸ் போடுறோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்த பெட்டல்ஸ் தான். 2 ஜாயின் பண்ண மாதிரி ஒரு பெட்டல்ஸ் போட்டாச்சு.
அதுக்கப்புறம் ஒரு ஹம்ஸ் போட போறோம். ஹம்ஸ்னா நம்ம குட்டி, குட்டி ஹம்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து பெரிய ஹம்ஸ். ஹம்ஸ்லேயே வந்து பெரிய ஹம்ஸ். இப்ப இந்த பக்கம் ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வச்சாச்சு. டாட் வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாரி டாட் வைக்க போறோம். இப்ப அதே மாரி தான் மறுபடியும் ஒரு லைன்ஸு. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அதுக்கப்புறம் அந்த லைன்ல வந்து ஹம்ஸ் போட போறோம். புரியல அப்படின்னா, வாட்ஸ்அப்பில இருக்க ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில மெசேஜ் பண்ணுங்க. நான் டவுட் கிளியர் பண்றேன். அப்படி நீங்க என்னோட ஸ்டூடெண்ட்டா இல்ல அப்படின்னா, கமெண்ட் கூட பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். இப்ப நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஷேப் மேங்கோ போட்டாச்சு. நம்ம ஆல்ரெடி மேங்கோ பார்த்தனால, நான் மேங்கோ ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். மேங்கோவும் போட்டுட்டே இருந்தோம்னா, வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டுருக்கும். அதனால தான். மேங்கோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மேங்கோ போட்டிருக்கேன். அத செக் பண்ணிக்கோங்க. இப்ப அதே மாரி தான். இது ரொம்ப சிம்பிளான ஷேப்பு. இதில வந்து பெரிய ஹம்ஸ் போடுறோம். பெரிய ஹம்ஸ் போட்டு நம்ம ஷேட் பண்ண போறோம். அது நெக்ஸ்ட்டு நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். இப்படி ஒரு ஃப்ளவர் மாரி வந்துரும். இது வந்து அரபிக் டிசைன்லலாம் போடும்போது ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த ஷேப்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால அரபிக் டிசைனே வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப நம்ம பெருசா ஹம்ஸ் போட்டுட்டு ஒரு ஃப்ளார் மாரி கொண்டு வந்துட்டோம். அதில நம்ம இப்ப ஷேடும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஷேப் பார்க்கலாம். அதே மாரி தான் ஸ்பைரல் போட போறோம். ஃபர்ஸ்ட்டு எப்படி பார்த்தோம், ஒரு ஸ்பைரல் போட்டு மேங்கோ போட்டோம். இதில என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்பைரல் போட்டு ஹம்ஸு ஒரு ஃப்ளார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த ஃப்ளார் போட்டுட்டு கிராஸா நம்ம வந்து மேங்கோ போட போறோம். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பெட்டல் போட போறோம். ஃபர்ஸ்ட்டு ஷேப்ல பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பெட்டல் வந்து இதில போட போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். பெட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். அந்த பெட்டல்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ ஒரு ஷேப் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதே மாரி ஒரு லைன் போட்டு டாட் வச்சுருங்க. அதே மாரி 2 டாட் வச்சுட்டு, மறுபடியும் ஒரு மேங்கோ போட்டுட்டு என்ன சொல்லியிருக்கேன், மேலேருந்து தான் கீழே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா, அந்த மாரி மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போ மறுபடியும் அந்த மேங்கோலேருந்து 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு, ஒரு வளைவான லைன் போட்டுட்டு, அதில வந்து டாட் வச்சுருங்க. டாட் வச்சுட்டு அந்த லைன்லேயே வந்து ஹம்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மேங்கோ போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த மேங்கோல வளைஞ்ச மாரி ஒரு லைன் போட்டுட்டு, ஒரு வைன்ஸ் போட்டுருங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு ஒரு லைன் போட்டு, ஒரு டாட் மாரி வச்சுருங்க. இப்போ வி ஷேப்பில ஒரு மேங்கோ ஷேப் சொல்லிக் குடுத்துருப்பேன். அந்த மேங்கோ ஷேப்ப வந்து இதில வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஷேப்ஸ் வந்து கெடைச்சிரும். ஓகேங்களா? இப்ப இந்த 5மே வச்சு நான் ஒரு அரபிக் டிசைன்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். இப்ப பாருங்க, அந்த 6த்து ஷேப்ப வந்து நான் இதில வந்து பாதி போட்டுட்டேன். அந்த நடுவுல இருக்க மேங்கோவ மட்டும் நான் போடல. ஓகேங்களா? இப்ப நான் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மாரி போட்டுட்டு, மறுபடியும் அந்த மேங்கோவ வந்து இதில எடுத்து போட்டுருங்க. இது வந்து ஒரு டிசைன்ஸு. இந்த ஷேப் எல்லாமே தெரிஞ்சா மட்டும் தான் இந்த டிசைன்ஸ் வந்து போட முடியும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க வந்து கொஞ்சம் கேப் இருக்கு. இந்த கேப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு லைன் போடணும். என்ன சொல்லியிருக்கேன்? 1/2 இன்ச் விட்டு ஒரு லைன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில வந்து அப்படியே ஒரு வைன்ஸ் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு மறுபடியும் அந்த கேப் இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வைன்ஸ் போட போறேன். பெரிய வைன்ஸ் போடும்போது நமக்கு வந்து ஒரு ஃப்ளார் ஷேப் கிடைக்கும். அத வந்து உள்ளார வந்து ஷேட் பண்ணிடுங்க. அரபிக் டிசைன பொறுத்தவரைக்கும் ஷேடிங் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அ சும்மா நம்ம சிம்பிளா போட்டுவிட்டு அத ஷேட் பண்ணாலுமே சூப்பரா இருக்கும். இப்ப இந்த சைடு கேப் இருக்கனால கிராஸா வரும். இப்ப இந்த சைடு கேப் இருக்கனால இந்த பக்கம் ஒரு மேங்கோ போட்டுறணும். இப்ப பாருங்க அந்த பக்கம் கேப் இருக்கு. அதனால, நம்ம இந்த பக்கம் பாருங்க ஒரு 1/2 இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுட்டு, இத ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்ப நடுவுல வந்து ஒரு ஃப்ளார் போடுற மாரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில வந்து ஹம்ஸ் போட்டுட்டு, இப்ப பார்த்தீங்களா நடுவுல கேப் இருக்கு வி ஷேப்ல. அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு, அதில வந்து நம்ம இப்போ ஒரு ஃப்ளார் மாரி போட போறோம். ஹம்ஸ் போட்டுருங்க. ஹம்ஸ் போட்டுட்டு, நம்ம கிரியேட்டிவ்க்கு தகுந்த மாரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப இது மேல பாருங்க, நம்ம ஒரு டாட் வச்சிரணும். நல்லா கவனிங்க. பொறுமையா போடுங்க. ஃபர்ஸ்ட்டு நான் போடுறத வந்து கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா போடுங்க. ஓகேங்களா? இப்ப அந்த டாட் இருக்கு இல்லைங்களா? அந்த டாட்டுக்கு நடுவுல வந்து ஒரு கர்வா குடுத்துர்றோம். கர்வா குடுத்துட்டு நம்ம இந்த டிசைன வந்து முடிச்சர்றோம். இப்ப பாருங்க மறுபடியும் கூட குடுங்க. மறுபடியும் 2 கர்வ் குடுக்கும்போது நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்ப நீங்க இதில வந்து நானு ஃபில் பண்ண மாட்டேன். நீங்களே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இந்த சைட்லேருந்து ஒரு மேங்கோ போட போறோம். அரபிக் டிசைன்னாவே மேங்கோ வச்சே முடிஞ்சிரும். இப்ப மேங்கோ போட்டுட்டு, இப்ப இந்த மேங்கோலேருந்து இந்த பக்கம் இந்த சைடு மேங்கோ வந்து போட போறோம். ஒரு 2 மேங்கோ ஒட்டுன மாதிரி. நான் ஆல்ரெடி மேங்கோல நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். அதே தான் இதில வரும்.
இப்போ ஒரு 1/2 இன்ச் லைன் விட்டு 1/2 இன்ச் இடம் விட்டு ஒரு லைன் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுருங்க. ஹம்ஸ் போட்டுட்டு மறுபடியும் நடுவுல கேப் இருக்கு இல்லைங்களா? அதில வந்து ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டுட்டு, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஷேப் இருக்கு இல்லைங்களா? அந்த வெட்டல வந்து இதில போட்டுருங்க. இதில போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் எப்பயுமே கேப் விடணும். கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு பெட்டல் போட போறீங்க. பெட்டல் போட்டுட்டு மறுபடியும் ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வைக்க போறீங்க. மறுபடியும் என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் ஒரு பெட்டல். அவ்வளதான். இந்த இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க. கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? இத போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ஷேடிங் எப்படி பண்ணலாம்? ஃபில்லிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில பாருங்க, சும்மா நான் போட்டு மட்டும் காமிக்கிறேன். இந்த ஃபில்லிங் வந்து நான் பண்ற மாரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்க கிரியேட்டிவ்க்கு தகுந்த மாரி நீங்க எது வேணா பண்ணிக்கலாம் உள்ள ஃபில்லிங். ஆனா ஷேப்ஸ் மட்டும் நான் போட்ட மாரி போட்டுருங்க. ஃபில்லிங் மட்டும் நீங்க நீங்க உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க போட்டுக்கோங்க. என்னோட ஸ்டூடெண்ட்டா இருந்தா நான் சொல்றேன். ஏன் நான் உங்களையே வந்து ஃபில் பண்ண சொல்றேன் அப்டின்னா, அ என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து சூப்பரா ஒர்க் பண்றீங்க. அதனால தான் உங்க கிரியேட்டிவ்க்கு தகுந்த மாரி நீங்க போட்டுக்கோங்க அப்டின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? நீங்களும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்க. நான் டீட்டெயில் சொல்றேன். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஒரு அரபிக் டிசைன் ஒண்ணு ஃபுல் டிசைன் ஒண்ணு போட்டு காமிச்சேன் இல்லைங்களா? அத வந்து நீங்களே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கவங்க, என்னோட ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. 3 டைம்ஸ் மட்டும் பண்ணுனா போதும் என்னோட ஸ்டூடெண்ட். உங்களுக்கும் நம்ம கிளாஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.